ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டெக் பாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேமராமேன் பிசியை ரேமை வச்சு அப்கிரேட் பண்ண போகிறோம். அதோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதில் நிறைய கேம் டெஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் நம்ம எடிட்டிங்கும் டெஸ்ட் பண்ண போகிறோம். போன வீடியோவில் டாப் 5 அமேசான் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி போட்டிருப்பேன். அதை யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம கேமராமேனோட பிசிக்கு யூஸ் பண்ண போகிற ரேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர்கிட்ட 2GB ரேம் இருக்குது. நம்ம இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரே ஒரு 4GB ரேம் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட பிசியும் அந்த 5K பில் பண்ண பிசியும் 6GB ரேம் தான். இதையும் அதே 6GB ரேமாக மாற்றிடலாம். ஏன்னா நம்மளுக்கு 6GB ரேம் இருக்கிறது ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அதனால நம்ம 6GB யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம வந்து 8GB கூட நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட பிசி எடுத்துக்கிட்டோம். நம்ம பிசிக்குள்ள நம்மளோட 4GB ரேமை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம 2GB ரேம் போட்டிருந்ததால அது கொஞ்சம் ஸ்லோ இல்லை, ரொம்ப ஸ்லோவாகவே ஒர்க் ஆச்சு. இப்போ நம்மளோட 4GB ரேமை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோடனே 6GBயா மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷனும் பண்ணலாம். நம்ம மதர் போர்டுக்குள்ள தான் பண்ணோம். ஆல்ரெடி நான் i3 ப்ராசஸர் மாற்றிட்டேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் உங்களோட ஒரு புது ப்ராசஸர் வாங்கி மாட்டிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ரேமை வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். நல்லா டைட்டாக வச்சு ப்ரெஸ் கொடுத்தோடனே எனக்கு அவ்வளோதான் செட் ஆயிடுச்சு. எனக்கு ரேம் உள்ள இதுதான் நம்ம புது மதர் போர்டு. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Dirt 2 2009 ரிலீஸ் ஆனது. இதோட FPS தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு ஆவரேஜாக வந்து 30 to 40 FPS கொடுத்துச்சு. ஆனால் ரொம்ப டேர்னிங்லலாம் வந்து எனக்கு 20 FPS அந்த மாதிரி தான் கொடுத்தது. பட் இருந்தாலும் இந்த FPS எனக்கு பரவாயில்ல. நான் இத்தனைக்கும் இதை வந்து கிராஃபிக்ஸில் காட்டுறேன். இருங்க, ரெசல்யூஷன் ஃபுல்லாகவே நான் வந்து லோவில் தான் வச்சுக்கல, மீடியம் எல்லாமே மீடியமில் தான் வச்சேன். ஃபர்ஸ்ட் லோவில் வைக்கலான்னு இருந்தேன். லோவில் வச்சோடனே ரொம்ப நிறைய எஃப்பிஎஸ் கிடச்சிது. பட் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப மைனஸில் போயிட்டு இருந்ததால நான் வந்து இப்போ மீடியமில் வச்சு விளையாடினேன். ஏன்னா மீடியம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் ஹையில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹையில் யூஸ் பண்ணீங்கன்னா பட் ரொம்ப லேக் ஆகும். உங்களால் ஒரு 10 to 15 எஃப்பிஎஸ்க்குள்ளே தான் கிடைக்குது. ஆனால் எனக்கு மீடியம் வைக்கும் போதே எனக்கு 30 to 40 எஃப்பிஎஸ் கிடைக்குது. லோவிலலாம் வச்சிங்கன்னா 60 எஃப்பிஎஸ் சாலிடாக கிடைக்கும். ஆனால் மீடியமில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும், லோவில் அவ்வளோவா இருக்காது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேய்ச்சி பார்த்துட்டேன் காரை வச்சு. ஆனால் எஃப்பிஎஸ் மட்டும் குறையவே மாட்டேங்குது. எப்படியோ 30, 26, 28 அந்த மாதிரி ஏதோ இந்த டேர்னிங்கில் சொன்னல, அப்போ தான் இந்த 20க்கு போகுது. நம்மளுக்கு வந்து ரேம் எவ்வளோ யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2GB தான் நம்மளுக்கு எடுத்துக்குது ரேமு. 6GB மிச்சம் 4GB ஃப்ரீயாகவே இருக்குது. நம்ம விளையாடும் போது 2GBக்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்குது. நம்ம CPU டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட 80 கிட்ட வந்துருச்சு. நீங்கள் தெர்மல் பேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலாக வாய்ப்பு இருக்குது. நம்ம எவ்வளோதான் உருட்டுன்னு காரை உருட்டுனாலும் நம்மளுக்கு வந்து FPS மட்டும் குறையவே மாட்டேங்குது. நம்மளோட ஷேடர்ஸ் வந்து நம்ம ஷேடர்ஸும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் முதல்ல வந்து ஒரு கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிரைவர்ஸ் நல்லாவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும், கிராஃபிக் டிரைவரு. நம்மளோட ப்ராசஸருக்கு தனியாகவே நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் டிரைவர் இருக்கிறதால நம்ம வந்து அந்த இன்டெலோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணினாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிராஃபிக்ஸ் டிரைவரே அப்டேட் பண்ணிடும். அப்படி உங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவரும் இன்ஸ்டால் ஆகியும் உங்களுக்கு கேம் வந்து லேக் கொடுத்ததுன்னா அதுக்கு வந்து கேம் ஃபால்ட்டு, அது உங்களோட சிஸ்டம் ஃபால்ட் இல்லை. வேற கேம் கூட ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நீங்கள். செகண்டாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டாக்ஸ். இது 2014 ரிலீஸ் ஆன கேமு. இதோட எஃப்பிஎஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 எஃப்பிஎஸ் தான் கிடைக்குது ஆவரேஜ். இது ரேம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே எடுத்துக்குது. ரேம் என்கிட்ட விர்ச்சுவல் ரேம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பென்ட்ரைவோட போட்டு. அதனாலே எனக்கு வந்து விர்ச்சுவல் ரேமும் சேர்த்து எடுத்துக்குது. நீங்கள் கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம் எடுத்துக்க தான் செய்யும். நம்ம டிரைவிங்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான லேக். இத்தனைக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வேற பண்றேன், அதனால தான் எனக்கு 20 to 30 FPS கிடைக்குது. இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு 25 சம்திங் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ எனக்கு 18 வந்துருச்சு நம்ம டிரைவ் பண்ணும்போது. இப்போ 17 அவ்வளோதான். நம்மளுக்கு FPS ட்ராப் ஆகும் தவிர நம்மளுக்கு அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகல. ஒரு 3 to 4 தான் சம்திங் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் இதில் வந்து ஃபுல் கேம் பிளேலாம் முடிக்க முடியுமான்னு கேட்டால் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். வாட்ச் டாக்ஸில் ஃபுல் கேம் பிளே முடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பிசியை வச்சுட்டு அது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இழுக்குது, ரொம்ப இழுக்குது கிராஃபிக்ஸ் டிரைவரை. எனக்கு அப்புறம் ரேமும் நிறைய இருக்கிறதால பேக்ரவுண்ட் ரொம்ப ரன் ஆகுது. நம்ம பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிட்டு தான் விளையாடணும். இல்லை கிராஃபிக்ஸை நம்ம வந்து கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா
கிராஃபிக்ஸ் கம்மியாயிடும். ஆனா டைரக்ட் வெர்ஷன் மட்டும் உங்களால மாத்த முடியல. அது எது கேம் ஃபால்ட்டா இல்ல என் சிஸ்டம் ஃபால்ட்டா ஒண்ணுமே புரியல. அதனால நான் இப்படியே என்னோட DirectX 11 வெர்ஷனே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்மளோட பிசில GTFI DirectX வெர்ஷன் 11ல இருந்து நான் 10.1க்கு மாத்திருந்தேன். நம்ம ரன் பண்ணும்போது வாக் பண்ணிட்டு மொபைல் வச்சு ஹேக் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா FPS ட்ராப் ஆகல. இந்த எப்போ நம்ம கார் எடுத்து ஓட்டுறோமோ அப்பெல்லாம் ட்ராப் ஆகுது. ஓகே, நம்ம தேர்டா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலோரண்ட் 2020ல ரிலீஸ் ஆனது. இதோட FPS நம்மளுக்கு வந்து நல்லாவே இது வந்து ஒரு ஆவரேஜான FPS இருந்தாலும் நம்மளால ஸ்மூத் கேம் பிளே நம்மளுக்கு கிடைக்குது. வேலோரண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு ஸ்மூத் கேம் பிளே கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. இதோட சைஸ் வந்து இந்த கேமோட சைஸ் அப்ராக்சிமேட்டா 50 MB இருக்கு. சாரி 50 MBன்னு சொல்லிட்டேன், 50 GB. இதுல நீங்க வந்து மல்டிபிளேயர் கூட நீங்க விளையாடிக்கலாம். ஆன்லைன்ல விளையாடும் போது உங்களுக்கு இதே FPS தான் கிடைக்குது. நான் ஆன்லைன்ல தான் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ கூட. ஓகே, நம்மளுக்கு CPU ஹீட் எவ்வளோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 100 வரப்போகுது. சென்டர்ல இருக்கிறது நம்ம CPU ஹீட்டு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து CPU தெர்மாமீட்டரு. மேலே இருக்கிறது GPU ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ராசஸர் தான் அதுவும் ஹீட்டும். ரெண்டுமே ஈக்குவலாக வரும் பாருங்க, ரெண்டுமே சேமா தான் இருக்கும், மாறாது. அதான் ப்ராசஸர் என்னவோ அந்த ஹீட்டு தான் நம்ம மேலே GPUவும் காட்டும். மெமரி வந்து நம்மளுக்கு 6 GB தான் எடுத்துக்குது. அதனால எனக்கு விர்ச்சுவல் நான் யூஸ் பண்ணல இந்த கேமுக்கு. உங்களுக்கே தெரியும், நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க விளையாடும் போது எப்படி ஒரு ஸ்மூத்தான கேம் பிளேவா இருக்குன்னு. ஓகே, வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனலுக்கு நம்ம இவ்வளவு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு காரணமே நீங்க தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் 167 பார்த்தேன் கடைசியா. இப்போ எவ்வளோ இருக்கும் தெரியல இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது. அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லி தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் என்னால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதுல இருந்து ஒரு ஐடியாவை நான் கெயின் பண்ணி கூடிய சீக்கிரம் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். லாஸ்டா பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா GTA 4. இது 2008ல ரிலீஸ் ஆனது கரெக்டா. அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து இதை வந்து லோ செட்டிங்ஸ்ல வச்சீங்கன்னா பக்காவா உங்களுக்கு வந்து 40 FPS கிடைக்கும். நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன், அதனாலதான் எனக்கு 20 FPS மேல கிடைக்குது. ஆனா ராக்ஸ்டார் இந்த கேமை ரிலீஸ் பண்ணும் போதே வந்து FPS எல்லாம் பயங்கரமா டிராப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க என்னதான் இன்ஸ்டால் பண்ணி விளையாடினாலும் FPS டிராப் ஆகும். ஏன்னா அது உங்க சிஸ்டம் ஃபால்ட் இல்ல, கேம் ஃபால்ட்டு. அதனாலேயே GTA 4 வந்து அவ்வளோவா அவங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகல. ஃபுல்லாவே லாஸ்ல போயிட்டு இருந்தது GTA 4. ஆனா GTA 5 அப்படி பண்ணல அவங்க. GTA 5 வந்து நீங்க லோவர் செட்டிங்ஸ்ல வச்சா டீசென்டான ஒரு கேம் பிளே கொடுக்கும். இது அப்படி இல்லை, நம்மளுக்கு லோ செட்டிங்ஸ்ல வச்சாதான் நம்மளால நல்ல கேம் பிளேவே இல்லை, நார்மலான கேம் பிளேவே விளையாடுற மாதிரி இருக்கும். நம்ம இதுல வந்து ரன் ஆகும் போது கார் எடுத்தும் போதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு வந்து லேக் ஆகல. மிஷினுக்கு போனா மட்டும் பயங்கரமான லேக் ஆகும். கட்சீன்ஸ் பிளே பண்ணும் போது பயங்கரமான ஒரு லேக் ஆகும். நான் உதாரணத்துக்கு இந்த கார் எடுக்கிறேன். இருங்க, நான் இந்த கார் எடுத்துட்டேன். கார் எடுப்படுறேன். அது பாருங்களேன், நான் ரன் பண்ணி லெஃப்ட் டர்னு ரைட் டர்ன் பண்ணும் போது எனக்கு FPS ட்ராப் ஆகும். நல்லா பாருங்க, ஜம்ப் ஆகுது, ட்ராப் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இப்போ போய் ஜம்ப் ஆகணும், அப்போ ட்ராப் ஆகும் பாருங்க, பயங்கரமா ட்ராப் ஆகும். அதுதான் இதுதான் இந்த GTA 4ஓட ஃபால்ட்டு. கேம் ஃபால்ட்டு தான் இது, மற்றபடி நம்ம சிஸ்டம் ஃபால்ட் இல்லை. நீங்க இதே GTA 5 வந்து நம்ம விளையாட FPS டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம்ல, அதை யாரும் பார்க்கலன்னா மறக்காம ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அதுல வந்து செக் பண்ணி பாருங்க. அது வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு GTA 5 சூப்பரான ஒரு கேம் பிளே கொடுக்கும்போது இது ஏன் கொடுக்கலன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இருங்க நான் கரெக்டா காட்டுறேன். டேர்னிங்ல இங்கே டேர்னிங் வரல, ஸ்ட்ரெயிட்டாவே போறேன் நான் பேசாம. நீங்க அந்த லேக் உங்களுக்கே தெரியும். இப்போ நான் அந்த ஜம்ப் பண்ணும் போதெல்லாம் காரை வச்சு எனக்கு அந்த லேக் தெரியுது. இதோ இப்ப பாருங்க, அவ்வளவுதான் 27 இறங்குது பாருங்க. CPU ஹீட் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. நம்மளுக்கு இதுல வந்து CPU ஓவர் ஹீட் ஆகல. மற்றபடி நான் காமிச்ச எல்லா கேமும் உங்களால விளையாட முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. பாய் கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.